ஊத்தங்கரையில் தொடர் மழையால் பரசன ஏரி நிரம்பி சாலையில் வெளியேறிய மினி பேருந்துகள், கார்கள் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டன. அதனை தற்பொழுது அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேரில் ஆய்வு செய்தார். வெஞ்சமில் புயலால் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் பலத்த சேதாரத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஊத்தங்கரை பேருந்து நிலையம் அருகே உள்ள பரசன ஏரி நிரம்பி அதிலிருந்து தண்ணீர் வெளியேறி ஊத்தங்கரை திருப்பூர் சாலையில் வாடகைக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 10க்கும் மேற்பட்ட மினி பேருந்துகள், கார்கள் அடித்துச் செல்லப்பட்டன. பள்ளமான கால்வாய் பகுதியில் ஆங்காங்கே வாகனங்கள் கிடைக்கின்றன. அதிக அளவு தண்ணீர் செல்வதால் திருப்பத்தூர் செல்லும் சாலை தற்காலிகமாக மூடி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பகுதியில் மேலும் வாகன ஓட்டிகளின் உரிமையாளர்கள் வெளியேறிய தண்ணீரால் பாதிக்கப்பட்ட பொதுமக்களையும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆய்வு செய்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் கூறினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஊத்தங்கரை பாசனேரி நிரம்பி வெளியேறிய மழைநீரால் அந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாடகை டிராவல்ஸ் மற்றும் சொகுசு கார்கள் 50க்கும் மேற்பட்டது அடித்து செல்லப்பட்டது. அந்த பாதிக்கப்பட்ட உரிமையாளர்களுக்கு தமிழக அரசு தகுந்த நிவாரணம், உதவி வழங்க வேண்டும். அண்ணா நகர் பகுதியில் மழைநீரால் பொதுமக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களுக்கும் தகுந்த நிவாரண உதவி வழங்க வேண்டும். இந்திய வானிலை ஆய்வு மையம் கிருஷ்ணகிரி, விழுப்புரம், தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் விடுத்தும் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு ஏற்படுத்த வேண்டும். போச்சம்பள்ளி, ஊத்தங்கரை 2 தாலுகாவில் ஏராளமான விளைநிலங்கள், நெல், கரும்பு, பருத்தி, வாழை போன்ற தக்காளி விளைநிலங்களில் பெரிதும் பாதிப்பு பழுதடைந்துள்ளது. அதனை முறையாக ஆய்வு செய்து தகுந்த நிவாரண உதவிகள் விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும். தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒரு பொம்மை முதல்வர் என்றும் அவர் எதிர்க்கட்சிக்கு கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என தெனாவட்டாகவும் அலட்சியமாகவும் பதிலளிக்கிறார் என்றும், பிரதான எதிர்க்கட்சியான எங்களுக்கு முறையாக பதிலளிக்க முடியவில்லை. காரணம், அவருக்கு பேச தெரியவில்லை. விழுப்புரம் மாவட்டத்தில் முன்கூட்டியே ரெட் அலர்ட் அறிவித்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எதுவும் செய்யவில்லை. விழுப்புரத்தில் உள்ள கோரியனூர் கால்வாயை சீரமைக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அப்போதைய வலியுறுத்தியிருந்தார். ஆனால் திமுக அரசு செய்யவில்லை. தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தனது மகனுக்கும் என்ன பதவி, குடும்பத்தினருக்கும் என்ன பதவி கொடுக்க வேண்டும் என்று யோசனை செய்வதற்கு தான் நேரம் உள்ளது என குற்றம் சுமந்தார். இந்த ஆய்வின் போது முன்னாள் அமைச்சர்கள் கே.பி. முனிசாமி, கே.பி. அன்பழகன், பாலகிருஷ்ண ரெட்டி, ஊத்தங்கரை சட்டமன்ற உறுப்பினர் டி.எம். தமிழ்ச்செல்வம் மற்றும் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புயலால் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த புயலின் தாக்கத்தின் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று இரவு தினம் பெய்த மழை சுமார் 51 சென்டிமீட்டர் மழை என்று ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி, வானிலை அறிவிப்பு. இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுகா, போச்சம்பள்ளி 2 தாலுகாக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த ஊத்தங்கரை நகரத்திற்கு ஒட்டிய ஏரியில் அந்த மழை நீர் வெள்ளத்தால் உபரி நீர் வெளியேறி இந்த சாலை ஓரமாக பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனவே இன்றைக்கு சுமார் 50 வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இன்றைக்கு சாலையிலிருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த 50 வாகனங்களும் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவாகும். இதையெல்லாம் சாதாரண ஓட்டுநர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி ஆம்னி வேன்களை இன்றைக்கு வேன்களெல்லாம் இன்றைக்கு இந்த வாகனத்தை நம்பித்தான் குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நல்ல சீசன், சபரிமலை சீசன். இந்த நேரத்தில் அந்த கனமழையால் இந்த வாகனங்கள் எல்லாம் உபரி நீரால் அடித்து செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கு தேவையான நிவாரணத்தை இந்த பாதிக்கப்பட்டுள்ள வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதிக முதலீடு செஞ்சு இன்றைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்திக் கொண்டு
கொண்டிருக்கிறார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டில் வாழ்கின்ற அவர்கள் இந்த கனமழையினால் வாகனங்கள் கடத்தி செல்லப்பட்டு சேதத்திற்கு ஆளாகின்றனர். எனவே அரசு உடனடியாக இந்த வாகனத்துடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உதவி செயல்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, அதோடு இந்த நகரத்தில் ஊத்தங்கரை நகரத்தின் ஓரப்பகுதியில், அதாவது ஏரிக்கு ஒட்டிய ஓரப்பகுதியில் சுமார் 55 வீடுகள் நீரில் இன்றைக்கு மூழ்கியிருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும். அதோடு இனி எதிர்வருகின்ற காலத்தில் அந்த ஊத்தங்கரை நகர ஓரப்பகுதி, அதாவது ஏரியினுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற கரையோர பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து அவருக்கு மாற்று இடத்தை, பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கனமழையால் போச்சம்பள்ளி தாலுக்கா, இந்த ஊத்தங்கரை தாலுக்கா, 2 தாலுக்கால் இருக்கின்ற விளைநிலங்கள் நெற்பயிர் சாகுபடி செய்திருக்கிறார்கள். விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்திருக்கிறார்கள். இப்படி இந்த சாகுபடி செய்த பயிர்களெல்லாம் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டம் மட்டும் இல்லாமல் எல்லா மாவட்டங்களுமே நான் ஏற்கனவே நேற்று தினமே நான் பேட்டி கொடுத்தேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் கனம் மழையால் வெள்ளத்தால் பயிர்கள் சேதமடைந்திருக்கின்றன. அப்படி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவரையும் முழுமையாக கணக்கெடுக்கப்பட்டு அவர்களுக்கு தேவையான நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று நேற்றைய தினமே ஊடகத்தின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றேன். அதையும் இந்த அரசு செயல்படுத்த வேண்டும். அதோடு நேற்றைய தினம் முதலமைச்சர் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு செய்தி வெளியிட்டார். அதில் சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மக்கள் தூக்கம் தொலைத்த இரவுகள் அதிமுக ஆட்சின்னு திரு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. அவர் நேற்று சொன்ன இந்த நேரத்திலேயே இந்த திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் சரியான முறையிலே நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற மக்கள் நேற்றைய தினம் இரவு முழுவதும் தூங்காமல் தொலைத்த அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்றைய தினம் பெய்த கனமழையால் விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற அனைத்து குடியிருப்புகளிலும் மழை சூழ்ந்து அன்று இரவு முழுவதும் இந்த திமுக ஆட்சியில் தூக்கத்தை தொலைத்த அரசாங்கம் திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம். இதை எதற்காக சொல்லேன்னு சொன்னால், ஏற்கனவே 20/9/2024 அன்று விழுப்புரம் அந்த நகரத்துடைய மைய பகுதியில் கோலியனூரான் வாய்க்கால் மையப்பகுதியில் சென்று கொண்டிருக்கின்றனர். அந்த கால்வாய் அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது 2016 1.5 கோடி ரூபாயில் தூர்வாரணும். அதுக்கு பிறகு 8 ஆண்டு காலமாக அதில் தூர்வார்ப்படல, குந்து போயிருந்தது. அந்த கால்வாயெல்லாம் அடைப்பு ஏற்பட்டிருந்தது. இதை சுட்டிக்காட்டி 20/9/2024 அன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தினார். இதில் தூர்வாருங்கள், கனமழை பொழிகின்ற பொழுது இந்த கோலியனூரான் கால்வாயின் வழியாகத்தான் இந்த நீர் வெளியேற முடியும். இதை உடனடியாக இந்த அரசு தூர்வாரத்துடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அரசினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக அதிமுக சார்பாக போராட்டம் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தில் அங்கே இருக்கின்ற மாவட்ட செயலாளர், நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர் திரு சி.வி. சண்முகம் அவர்களும் அங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள், பொதுமக்கள்லாம் அந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்துட்டாங்க. அப்பொழுதாவது இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு அந்த கால்வாய் தூர்வாரி இருந்தால், நேற்று பெய்த கனமழையால் அந்த நீரெல்லாம் அந்த கால்வாயின் வழியாக வெளியேறி அந்த குடியிருப்பு விழுப்புரம் நகரத்தில் இருக்கின்ற குடியிருப்புக்குள்ள தண்ணி பூந்திருக்கிறது. ஆனால் செய்ய தவறிய அரசாங்கம் திமுக அரசாங்கம். நேற்றைய தினம் பெய்த மழையில்
விழுப்புரம் நகர மக்கள் குடியிருப்பு பகுதியில் தண்ணி சூழ்வதற்கு காரணம் ஸ்டாலினுடைய அரசாங்கம், கையிலாகாத அரசாங்கம், செயலற்ற அரசாங்கம், சரியான முறையில் செயல்படாத காரணத்தினால தான் இந்த விழுப்புரம் நகர மக்கள் நேற்று பெய்த கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னைக்கு நேற்றை கூட பேட்டி கொடுக்கும்போது ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்காரு, எடப்பாடி பழனிசாமி கொடுக்கின்ற அறிக்கைக்கோ எனது பேட்டிக்கோ நான் வந்து பதில் சொல்ல வேண்டிய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். விருப்பம் இல்லாத காரணத்தினால்தான் நாங்கள் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையிலோ அல்லது மக்களுடைய பிரச்சனையை ஒட்டி நாங்கள் வெளியிட்ட செய்தியோ ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்துகின்ற செய்தியே அவர் முறையாக கடைபிடிக்கப்பட்டிருந்தால் நேற்றைய தினம் கனமழையில் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். தூர்வாரி இருந்தால் அந்த கோழியானூர் கால்வாய் தூர்வாரப்பட்டிருந்தால் விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே அலட்சியமாக பதில் சொல்லுகின்ற ஒரு முதலமைச்சர் கண்டிக்கப்படுகிறார். ஒரு பிரதான எதிர்கட்சி மக்களுடைய பிரச்சனை நாங்கள் முன்வைக்கிறோம். இன்னைக்கு தூங்கி கொண்டு கும்பகரன் போல் தூங்கி கொண்டிருக்கிற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி இது கனமழை பொழிகின்ற பொழுது இந்த விழுப்புரம் நகர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டுகிறோம். அப்படி சுட்டிக்காட்டி கூட இந்த அரசாங்கம் விழித்துக் கொண்டு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இன்றைய தினம் விழுப்புரம் நகர மக்கள் இந்த அவதிக்குள்ளாக இருக்க மாட்டாங்க. ஆகவே வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆட்சி அதிகாரம் கண்ணை மறைக்கின்றது. அதிகார போதையில என்ன பேசுவதே என்று தெரியாமல் பேசுகின்ற முதலமைச்சர், இன்றைய முதலமைச்சர் மக்களுடைய பிரச்சனையை கவனிக்காத ஒரு முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர். ஒவ்வொரு பருவமழையிலும் தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. அந்த புயலின் தாக்கத்தின் அடிப்படையிலே கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் நேற்று தினம் மட்டும் நேற்று இரவு தினம் பெய்த மழை சுமார் 51 சென்டிமீட்டர் மழை என்று ஊடக செய்தி, பத்திரிகை செய்தி, வானிலை நிலையம் அறிவிப்பு. இன்றைக்கு இந்த கனமழையால் ஊத்தங்கரை தாலுகா, போச்சம்பள்ளி 2 தாலுகாக்களிலும் இந்த கனமழையால் கடுமையாக மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த ஊத்தங்கரை நகரத்திற்கு ஒட்டிய ஏரியில் அந்த மழை நீர் வெள்ளத்தால் உபரி நீர் வெளியேறி இந்த சாலை ஓரமாக பேருந்து நிலையத்திற்கு அருகாமையில் நிற்கப்பட்டிருந்த வாகனங்கள் இன்றைக்கு இந்த பள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டு அந்த காட்சி தொலைக்காட்சியின் வாயிலாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். அதே இன்றைக்கு சுமார் 50 வாகனங்கள் இந்த மழை வெள்ளத்தால் இன்றைக்கு சாலையிலிருந்து பள்ளத்தில் விழுந்து கிடக்கின்றன. அது மட்டுமல்ல, இந்த 50 வாகனங்களும் இன்றைக்கு சீர் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அதிக செலவாகும். இதையெல்லாம் சாதாரண ஓட்டுநர்கள் இந்த வாகனத்தை பயன்படுத்தி இந்த ஆமணி வேன்களை இன்றைக்கு வேன்களெல்லாம் இன்றைக்கு இந்த வாகனத்தை நம்பித்தான் அவை குடும்பம் இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ நல்ல சீசன், சபரிமலை சீசன். இந்த நேரத்தில் இந்த கனமழையால் இந்த வாகனங்கள் எல்லாம் உபரி நீரால் அடித்து செல்லப்பட்டு கடுமையாக பாதிக்கப்படுகிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் இதற்கு தேவையான நிவாரணத்தை சில பாதிக்கப்பட்டுள்ள வாகன உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அத்தனை பேரும் ஒரு சாதாரண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். அதிக முதலீடு செஞ்சு இன்றைக்கு இந்த வாகனத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வாகனத்தில் இருக்கிற வாடகையின் மூலமாகத்தான் அந்த குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற அடித்தட்டில் வாழ்கின்ற அவர்கள் இந்த கனமழையினால் வாகனங்கள் இன்றைக்கு அடித்துச் செல்லப்பட்டு சேதத்திற்கு ஆளாகின்றன. அரசு உடனடியாக இந்த வாகனத்துடைய சேதத்தை மதிப்பிட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செயல்படுத்த வேண்டும் என்ற நேரத்தில் கேட்டு, அதோடு இந்த நகரத்தில் ஊத்தங்கரை நகரத்தின் ஓரப்பகுதியிலே, அதாவது ஏரிக்கு ஒட்டிய ஓரப்பகுதியில் சுமார் 55 வீடுகள் நீரில் இன்றைக்கு மூழ்கியிருக்கின்றன. அந்த பாதிக்கப்பட்ட
அந்த வீட்டு உரிமையாளர்களுக்கும் இந்த அரசு தேவையான நிவாரணத்தை வழங்கப்பட வேண்டும். அதோடு இனி எதிர்வருகின்ற காலத்தில் அந்த ஊத்தங்கரை நகர ஓரப்பகுதி, அதாவது ஏரியினுடைய ஓரப்பகுதியில் வசிக்கின்ற கரையோர பகுதியில் வசிக்கின்ற அந்த மக்களுக்கு பாதுகாப்பான இடவசதி செய்து கொடுக்கப்பட வேண்டும் என்று அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றார்கள். அந்த கோரிக்கையும் இந்த அரசு பரிசீலித்து அதற்கு மாற்று இடத்தை, பாதுகாப்பான மாற்று இடத்தை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இந்த கனமழையால் போச்சம்பள்ளி தாலுகா, இந்த ஊத்தங்கரை தாலுகா, 2 தாலுகாவில் இருக்கின்ற விளைநிலங்கள் நெற்பயிர் சாகுபடி செய்திருக்கிறார்கள். விவசாயிகள் பருத்தி சாகுபடி செய்திருக்கிறார்கள். இப்படி இந்த சாகுபடி செய்த பயிர்களெல்லாம் கனமழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, சேதமடைந்திருக்கிறது. இதையெல்லாம் இந்த அரசாங்கம் உடனடியாக வருவாய்த்துறை, வேளாண் துறை அதிகாரிகளை அனுப்பி வைத்து முழுமையாக கணக்கிடப்பட்டு பாதிக்கப்பட்ட இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அனைவருக்கும் இழப்பீட்டுத் தொகை வழங்க